சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துக்கு சரியாக அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண தெரிஞ்சவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது பாருங்கள், ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளையுமே 2வது ராசியாக வருது. இந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், அமைதியானவங்களாக இருப்பீங்க, எல்லோரையும் அரவணைக்க தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பொழுதுமே பாருங்களேன், உங்களுக்கான ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுற வரைக்கும் அயராது கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் இந்த டைமிங் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான விஷயமா இருக்கும். ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கிளம்பி போய் அந்த இடத்துல இருப்பீங்க. இது நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. ரிஷபராசியில் இருக்கிறவங்க இயல்பாகவே பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே தலைமைத்தன்மையை சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க, சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. உங்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பக்கூடிய நடத்தை, அன்பு, இது எல்லா விஷயத்தையும் சேர்த்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரையுமே கவர்ந்திருப்பீங்க. அதே போல் இந்த நீங்கள் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி அந்த முயற்சிக்காக கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் பின்வாங்கவே மாட்டீங்க. யார் சொன்னாலும், எப்பேற்பட்டவங்க சொன்னாலும். உங்களோட யோசனை எப்போவுமே கொஞ்சம் புதுவிதமாக இருக்கும். கலை அழகியில் அதிகமாக ஆர்வமும் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த தன்மை அனைத்து ரிஷபராசிக்காரங்கிட்டையுமே இருக்குது. ரிஷபராசி சுக்கிரன் அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் கலை, இசை இந்த விஷயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். பாருங்கள், நிறைய எழுத்தாளர்களை, இந்த ஃபேமஸானவங்களை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. ஆளுமை திறன், உறுதியான குணம், இதிலெல்லாம் ஒரு சிறப்பான வெற்றி நடை போடக்கூடியவங்க நீங்கள். இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க, என்ன விஷயம்லாம் சாதகமாக நடக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும், பாதகத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஏன்னா யாரும் சொல்லிடாத ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த சனி பயிற்சியில் நீங்கள் செய்கிறதுனால நன்மையை பெற முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொறுமைசாலியாகவும் நிலையான எண்ணம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருந்தாலும் இந்த பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட மகாவிஷ்ணுவின் ஆசையை பெற்றால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் நீங்கள் செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். பாருங்கள், பெருமாள் வழிபாடு செய்வதால் மகாலட்சுமியின் அருளையுமே நீங்கள் பெற முடியும். எந்த கிழமையில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை இதனால் பெற முடியும். உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நல்லது நடக்க. அதே போல் இப்போது ஜாதக கணிப்பாலையுமே சில விஷயத்தில் நீங்கள் மாற்றம் பெற முடியுங்க. குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை அதிகரிச்சிருக்கு, அதுவும் இப்போ ஏற்பட்டிருக்கிற சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் கிரக அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பான உயர்வை பெற உதவியாக இருக்குங்க. அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போது இந்த சனி பயிற்சி 2026 உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு இல்லையா, இதனால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஷபர் ராசியில் கார்த்திகையில் பாருங்களேன் 2, 3, 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருகசீரிடம்ல 1, 2ஆம் பாதம் இருக்குது. இது வரைக்கும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ விலகி லாபஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் பார்வையால் பாருங்களேன் உங்கள் ராசியையும், 7ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் அஸ்தம ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துக்கு பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கிறதுலையுமே வல்லவங்களாக இருப்பீங்க. அதே பாருங்கள், இந்த காசு பண விஷயத்தில் கராராகவும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து போக தெரியும் உங்களுக்கு. தன்னை விட தங்கள் குழந்தைங்கள் நல்லா வரணும், நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டம் படாமல் தன்னை விட நல்லா வாழணும் அப்படிங்கிற விருப்பம் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அதுக்காக கடுமையாக உழைப்பீங்க. குழந்தைங்களுக்கு என்ன கேட்டாலும் அவங்களுக்கு வாங்கி தருவீங்க. இந்த ஆண்டில்
உங்களோட வாக்கு வன்மை கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க. யாருக்கிட்டேயும் வீணான வாக்குவாதம் செய்யாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், யாருக்காகவும் எதற்காகவும் வாக்குறுதி கொடுக்கறதோ இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இது ரெண்டுமே தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுத்துடும். வாக்குறுதி கொடுக்கும்போது அதை தவிர்க்க பாருங்கள். ஜாமீன் கையெழுத்து போட சொன்னாலும் போட மாட்டேன்னு கூட சொல்லிடுங்க. ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு வர பிரச்சனையை விட போடலை அப்படின்னு சொல்கிறதுல பிரச்சனை எதுவும் பெருசாக வராது. உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய புதிய ஆலயத்தை தேடி இறை வழிபாட்டை செய்வீங்க. குடும்பத்தோட வளர்ச்சியில் உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர் உங்கள் சகோதரன் சகோதரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே கோபத்தை குறைச்சிட்டு அனுசரித்து நடந்துக்கோங்க. அதே நேரம் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக பேசாதீங்க. பேச்சால் சில இடத்துல பிரச்சனை வந்துடும். அதனால தான் மற்றவங்களோட பேச்சும் நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து அதற்கேற்றது போல் உங்களோட செயல்பாடுகளை வழிவகுத்து செய்யுங்க. இந்த ஆண்டு புதுசு புதுசாக நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அது தொழில் வேலை விஷயமா திடீர்னு ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான நிலைமை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக குறைபாடு எதுவும் இல்லைங்க. ஆனாலும் இந்த யோகா தியானம் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்கிறது உடல் நலத்தையும் மன வளர்ச்சியும் அதிகரித்து தரும். செய்கிற தொழிலையுமே படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு பொருளாதார நிலை உயர்வுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கணுங்க. கடுமையாக உழைச்சிங்கன்னா வெற்றி வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவீங்க. உங்களோட வேலையை பார்த்து உங்கள் போட்டியாளர்களே பின்வாங்கி போயிடுவாங்க. அரசு வழியில் ஒரு சில சலுகை உங்களை தேடி வரும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் உங்களை விட்டு முழுமையாக நீங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட குறைகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்கணும். தயவு தட்சணம் பார்த்து அவங்கள திருத்துங்க. உங்களோட செயல்களுக்கு உங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் ஒரு ஒத்துழைப்பு உறுதுணை இதெல்லாமே தருவாங்க. பெரியவங்களை தேடி போய் அவங்களோட ஆசைகளை நீங்கள் பெறுவீங்க. நேர் வழியில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் நீதி நேர்மைக்கு உட்பட்டவன் அப்படிங்கிறதுனால நீதி நேர்மை எந்த ஒரு மனிதன் செயல்படுறானோ அவனுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எதிர்பார்த்த அளவுமே வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களோட முடிவை பயம் இல்லாமல் இப்போ செயல்படுத்துவீங்க பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் அனுசரித்து போங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. கோபத்தை குறைங்க. போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா தெளிவாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. உங்களோட ரொம்ப நாள் ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களோட தெளிந்த சிந்தனையால் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை தரக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைமை உயரும். நீங்கள் தன்னம்பிக்கையாக உழைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை தருவீங்க. அதே போல் இந்த வெளிநாடு போகணும் இது குறித்த இந்த விசா குறித்த சந்தேகம் ஏதாவது இருக்குன்னா இப்போ பாருங்கள், அந்த பிரச்சனைலாம் நீங்கி விசா கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு சில பொருட்களை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பீங்க. களவு போன பொருளுமே திரும்பி வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலத்தில் புத்திர பாக்கியம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கான பணியை கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சால் சிறப்பு. இதனால் மேல் அதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க. சக ஊழியருமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருப்பாங்க. அதே நேரம் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொறுப்போட நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அலுவலக ரீதியாக பயணம் செல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமாக வச்சுக்கோங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட கோவப்படாமல் நிதானமாக இருந்தால் நல்ல லாபத்தை பெறலாம். அதிக அளவில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் யோசிச்சு செய்யணும். உங்களுக்கு வரக்கூடிய போட்டியை கூட ரொம்பவுமே சாதுரியத்தோடு சமாளிப்பீங்க. உபரி வருமானம் எதிர்காலத்துக்கு சேமிக்க உதவும். கணக்கு வழக்குகளை மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. இந்த உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. இன்னுமே சிறப்பான பணிகளை உங்களுக்கு தருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தை யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக செயல்படுங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வருஷம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற லாபம் வரும். பிரச்சனை எதுவும் இல்லை.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் எதிரிகள் வகையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க. புதிய முதலீடு செய்யும் பொழுது தீர ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த தடவை எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும், தீமைகள் விலகவும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லி இறை வழிபாடை செய்யுங்க. இந்த இறை வழிபாட்டால் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். இறைவனின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மறக்காமல் தொடர்ந்து செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, ஓம் நமோ நாராயணா மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.